எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் அன்பு சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசு உங்களை அழைக்கிறார் என்று. என் மகளே, என் மகனே, நீ வா. ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் நீ என்னிடத்திலே வா. நான் உன்னை கழுவி சுத்தப்படுத்துகிறேன். நீ என்னுடைய மகளாக இரு, என் மகனாக மாறு என்று சொல்லி இன்று உங்களை அன்போடு அழைக்கிறார். நீங்கள் பாவத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் போய் அழுங்கள். நீங்கள் அதற்காக ஒரு கோயிலுக்கோ ஆண்டவருடைய சிலை முன்னாடி போய் நிற்கணும்னு அவசியமில்லை. உங்கள் அறை வீட்டு கதவை பூட்டிக்கொண்டு நீங்கள் அழுங்கள். நான் இப்படியாக பாவம் செய்திருக்கிறேன் இயேசுவே, என் பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடுங்கள். முழங்கால் படியிட்டு நீங்கள் எந்த இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு அறை கதவை பூட்டிக்கொண்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுடைய இரத்தம் என்னுடைய சரீரத்திலே பாய கடவுது. என் பாவங்களை என்னை மன்னித்து என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை உம்மை போல மாற்றுங்கள், உம்மை போல எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் இன்றே உங்கள் பாவங்களை கழுவி உங்களை சுத்தப்படுத்தி உங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வார். ஆண்டவருக்கு ஒருவனு கெட்டுப்போவது அவருக்கு சித்தமில்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே நீடிய பொறுமையாக இருக்கிறார். அவருடைய பொறுமைக்கு அளவே இல்லாமல் எத்தனை ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கு பாருங்கள். என்று நீங்கள் மனம் திரும்புவீர்களா? ஆண்டவர் உங்கள் மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? நீங்கள் அந்த சந்தோஷத்தை ஆண்டவருக்கு பரலோகத்தில் கொடுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பங்காய் மாறுங்கள். நீங்கள் பரலோகத்தில் ஒரு தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாறுங்கள். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை தான் உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். உங்களிடத்தில் வேறு எதுவும் ஆண்டவர் கேட்கவில்லை. உங்கள் உள்ளம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? இன்றைய ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துவார். தேங்க்யூ.